வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் ஐரோப்பிய நாடுகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இது குறித்து விவாதிக்க உள்ளோம். நம்மோடு பன்னாட்டு உறவுகள் பேராசிரியர் முனைவர் திரு சுப்பிரமணியன் இணைகிறார். அவரை வரவேற்று நம்ம நிகழ்ச்சி செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். 2023 இப்போ வரைக்கும் போர் பதற்றத்தோடு இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை என்பது உலக நாடுகள் மத்தியில் இன்று தேவை என்பதை உணர்த்தியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஐநா பொதுச்செயலாளர் முதற்கொண்டு இன்றைக்கு பிரிட்டன், கனடா உள்ளிட்ட நாடுகளும் ஐநாவில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் 75% பேரும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இன்றைக்கி நகர்ந்திருக்காங்க. 1948 இஸ்ரேல் தனி நாடாக அறிவிக்கப்பட்ட மாதிரி இந்த 2026க்குள் பாலஸ்தீனம் தனி நாடாக அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தைக்கு எப்பொழுதுமே ஒத்து வராமல் தனித்து தான் நிற்கிறார். 7 மாதங்களில் 7 நாடுகளுடைய போரை நான் தடுத்து நிறுத்தினேன், எனக்கு நோபல் பரிசு வேண்டும் என்று கூறக்கூடிய ட்ரம்ப் இந்த விஷயத்தில் மட்டும் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறார். இதை நம்ம எப்படி பார்க்குறது? அமெரிக்கா முதல்ல இந்த பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் லீகல் இஷ்யூவோ எதுவோ கிடையாது, இது பொலிட்டிக்கல். இது அரசியல் சார்ந்த அவங்களோட நிலைப்பாடு. இந்த 26க்குள்ளார ஒரு தனி நாடாக பாலஸ்தீனம் உருவெடுக்குமா அப்படின்றது, தனி நாடாக ஆகிறதுன்றது அதை ரெக்கக்னைஸ் பண்ணுற அந்த நாடுகள்கிட்ட தான் இருக்குது. முதல்ல பல நாடுகள் இப்போ தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளும் அதை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, யுனைடெட் நேஷன்ஸில் அது ஒரு உறுப்பு நாடாக ஆக முடியுமான்றதுனால அதுதான் மெயின் இங்கே பிரச்சனை. பட் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போதைக்கு நிச்சயமாக இல்லை. ஏன்னா அதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த P5 கண்ட்ரிஸ், முதல்ல ஒரு நாடு ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் எந்த அமைதி விரும்பும் எந்த நாடுகள் ஒன்றாலும் அதோட ஒரு உறுப்பினராகலாம், அங்கமாகலாம், ஐநாவோட அங்கமாகலாம். ஆனால் அதை அங்கீகரிக்கிறதுக்கு முதல்ல அவங்க அதுக்கு அப்ளை பண்ணணும் செக்ரட்டரி ஜெனரல் கிட்ட. அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அது கொண்டு போயிட்டு அந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அந்த பெர்மனெண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வைப்பாங்க. ஸோ அவங்க ஓட் பண்ணணும். அதில் இருக்க மொத்த 15 உறுப்பினர்கள் 9 உறுப்பினர்கள், அதில் அந்த பெர்மனெண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே அதுக்கு அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும், அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். அது கொடுத்தா மட்டும்தான் ஒரு நாடு ஐநாவில் ஒரு உறுப்பு நாடாக ஆக முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஐநா கூட அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நிரந்தரமாக எல்லைகள் வேண்டும், அந்த நாட்டுக்குள்ளே ஒரு இராணுவம் வேண்டும், ஒரு அரசு வேண்டும். இதெல்லாம் இப்போ பாலஸ்தீனத்தில் ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்போ இருக்கு இல்லையா? ஆமாம், அதில் இருக்க முக்கியமான விவரங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதுக்குன்னு ஒரு டெரிட்டரி வேணும், ஒரு அங்கே வேணும், அதுக்குன்னு பெர்மனெண்ட் பாப்புலேஷன் வேணும்னு சொல்லுவாங்க. பெர்மனெண்ட் பாப்புலேஷனுக்கு அது 2வது கேட்டகரியாக சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அங்கே கவர்மெண்ட் இருக்கணும், அது 3வது. 4வது பார்த்திங்கன்னா நீங்கள் அது மற்ற நாடுகளுடன் தொடர்பு, அதாவது உறவு பேணக்கூடிய அளவுக்கு உண்டான அந்த திறன் இருக்கா, இது நாட்கள் தான் முக்கியமான இதுவாக பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த முடிவு எடுக்க முடியுமா அப்படின்றது, இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது எல்லாமே ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விவாதங்களமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாலே இப்போது இஸ்ரேல் அங்கீகரிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டாலுமே அப்போவும் இஸ்ரேலுக்கு இதே பிரச்சனை இருந்தது. ஒரு நிலையான ஒரு பாப்புலேஷன் எல்லாம் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்கே செட்டில் ஆக போகிறாங்க, அதுவும் பெரிய இஷ்யூவாக இருந்தது. ஒரு நிலையான டெரிட்டரி இருந்ததா, அதுவும் அவங்களுக்கும் தான் இல்லை. அப்போ அதே பிரச்சனை அப்போவும் தான் இருந்திருக்கு. அப்போ ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணலாமா, இப்போது நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் இவங்களை பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கலாமா, அது ஒரு நாடாக ஏற்றுக்கொள்ளலாமா? ஏன்னா அந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் இல்லை, அந்த இடத்துல ஒரு நிலையான நீங்கள் சொன்ன மாதிரி இராணுவம் இல்லை. அதெல்லாம் சொல்லும்போது இப்போ ஆப்கானிஸ்தான் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் தாலிபானை ஏற்றுக்காத பல நாடுகள் இருக்குது. ஆனால் ஆப்கானிஸ்தான் இந்த நாடை அங்கீகரிச்சிருக்காங்க இல்லைங்களா எல்லாரும். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் நாடுகள் எடுக்க வேண்டும் தவிர, ஏன்னா அவங்களுக்குன்னு உரிமை இருக்குது, பாலஸ்தீனியர்களுக்குன்னு அந்த உரிமை இருக்குது. அவங்களுக்கு நாடு என்பது அவங்களோட உரிமை. ஸோ அதை அங்கீகரிக்கிறது நாடுகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, தார்மீக அளவில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. லீகலாக அதை எப்படி கொண்டு போக போகிறாங்க, அது இரு நாடுகளுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் அதுக்கு அடுத்த கட்டமாக தான் வரும். பட் முதல்ல அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாக தான் இருக்கும், ஒரு ஆரம்ப கட்ட ஒரு நிலையாக தான் இருக்கும். இது இந்த அளவுக்கு நீங்கள் அந்த உரிமையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி பிரிட்டனும் ஆகட்டும் கனடாவும் இருக்கட்டும், நிபந்தனைகளோடு தான் தனி நாடாக அறிவிக்கிறாங்க. அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மேற்கு கரை பகுதியை இஸ்ரேல் எதுவுமே செய்யக்கூடாது, இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவும் பார்த்திங்க அப்படின்னா மார்கோ ரூபியோ என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், இது ஹமாஸ்க்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துரும், பாலஸ்தீனத்தை நம்ம தனி நாடாக அறிவித்தோம்னா.
அதே வேளையில் மேற்கு கரையை பற்றியான ஒரு விஷயத்தை அவங்களும் சொல்கிறாங்க. மேற்கு கரை யார்கிட்ட இருக்க போகுது, இஸ்ரேல் அமைக்க போதா இல்லை அவங்கக்கிட்ட இருக்க போதா? ஸோ இந்த எல்லை பிரச்சனையும் அங்கே வந்து பெருசாக நம்ம பார்க்கும்போது இதற்கான சூழலை வந்து எப்படி உருவாக்க முடியும்? மேற்கு கரையை யார் பக்கம் போக போகுதுன்றதுல வந்து எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ வரக்கூடாது. ஏன்னா மேற்கு கரைன்றது வெஸ்ட் பேங்க்ன்றது அது பாலஸ்தீனத்துக்குரிய ஒரு பகுதியாக தான் இருக்குது. இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜெருசலேம் தான். இந்த ஜெருசலத்தை வந்து அதை என்ன பண்ண போகிறாங்க, அது வந்து ஒரு 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 சர்வதேச சமுதாயத்தோட ஒரு கண்ணோட்டத்தில் அவங்களோட மேற்பார்வையில் அமைய போகுது. அதுதான் ஏன்னா வெஸ்ட் பேங்க்ன்றது எப்பவுமே அது வந்து பலஸ்தீனியர்களோட தான் இருக்குது. அதிகபட்ச பாப்புலேஷன் அவங்க தான் இருக்காங்க. அதனால தான் வெஸ்ட் பேங்க்கில் வந்து இஸ்ரேல் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 97 பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய குடியிருப்பு ஒரு 6500 தொகுப்பு வீடுகளை வந்து அங்கே கட்டி மொத்தமாக அவங்க குடியேற்ற அந்த பிளானை பண்ணி அது வெற்றிகரமாக செயல்படுத்திட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க் ஜெருசலம் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாலே அங்கேயே 7 லட்சம் இஸ்ரேலிய மக்கள் வந்து குடியேறிட்டாங்க. ஸோ அந்த இடத்த வந்து இப்போ வெஸ்ட் பேங்க்னு எடுத்துக்கிட்டாலே மொத்த வெஸ்ட் பேங்க்கில் எல்லாம் தான் பாலஸ்தீனியர்கள் இருக்காங்களே அப்படின்னு பார்த்தாலும் அவங்களோட குடியேற்றங்கள் நீங்கள் அந்த மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதோ ஒரு 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 பெரிய ஏதோ புல்லட்டால் தொலைச்சா மாதிரியான ஒரு 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 பிக்சர் தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பல இடங்கள் அவங்களை ஆக்கிரமிப்பு வச்சுருக்காங்க. அதனால் எதிர்காலத்தில் வெஸ்ட் பேங்கை வந்து மொத்தமாக பாலஸ்தீனத்தையும் அங்கீகரிக்கக்கூடாத ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சிகளை தான் இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இந்த வெஸ்ட் பேங்க், காசா, மொத்தமாக இஸ்ரேல் இது எல்லாமே சேர்ந்தது தான் இஸ்ரேல் என்ற ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு தான் அவங்க எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த அந்த இரு நாடுகள் அந்த 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 ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளே அவங்க போக விரும்பலை. அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ஹமாஸ் வந்து பணைய கைதிகளை பிடித்து கொண்டு போனதுனால தான் ஒரு பெரிய போரை வந்து இஸ்ரேல் தொடர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியுது. அதே வேளையில் அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பொருட்களையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்காமல் அவளை சுட்டுக்கொள்வதாகவும் செய்திகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. இப்படி இருக்கிற பட்சத்தில் ஹமாஸை இப்போ பாலஸ்தீனத்தை ஆதரிக்குமா, அங்கே பாலஸ்தீனருக்கு ஆதரிக்குமா அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? ஆமாம், இதில் இருக்க முக்கியமான கண்டிஷன் ஹமாஸ் வந்து இப்போ கூட இந்த நியூயார்க் டிக்ளரேஷன் யுனைடெட் நேஷன்ஸில் அங்கீகரிக்கப்பட்ட அந்த 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 ஓட்டெடுப்பில் கூட அவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் வந்து அவங்களோட ஆயுதங்களை கீழே போட்டோம், அதை ஒப்படைச்சிடணும், பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி PA கிட்ட ஒப்படைச்சிடணும். அப்போ ஹமாஸ்க்கு அந்த இடத்துல ரோல் சுத்தமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது பல நாடுகள், ஐரோப்பிய நாடுகளாகட்டும், இந்தியா உட்பட பல நாடுகள் அவங்கள இன்னும் ஒரு தீவிரவாத அமைப்பாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களோட ரோல் இதில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இப்போ எலெக்ஷன் நடத்தும் போது அது அவங்கள ஒரு அங்கமாக ஹமாஸ் வரக்கூடாது. இந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ ஹமாஸை ஒரு 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 காரணமாக காட்டி இதனால் அங்கீகரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல எந்த ஒரு அதில் வந்து ஒரு வெயிட்டேஜ் எதுவுமே இல்லை, அதில் ஒரு பெரிய இதுவே இல்லை. அதனால் இது வந்து நாடுகள் வந்து ஹமாஸை தவிர்த்து பார்த்து மொத்தமாக பாலஸ்தீன மக்களை வச்சு தான் பார்க்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்தில் இப்போ மக்கள் 64,000 பேர் வந்து இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் வந்து 84% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மக்கள் தான், ஹமாஸ் இல்லை. அப்போ கொன்று குவிச்சதெல்லாம் இப்போ இவங்க எல்லாம் குவிச்சதெல்லாம் அப்பாவி மக்களை தான் குவிச்சிருக்காங்க. அப்போ அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் இவங்க சொல்கிறது ஒன்றா இருக்குது, ஆனால் செய்கிறது வேறு மாதிரி தான் இருக்குது. இது வரைக்கும் இஸ்ரேல் செய்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள், தாக்குதல் நடவடிக்கை எல்லாமே சாதாரண மக்களை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பஞ்சத்தை திட்டம் போட்டு உருவாக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ஆயுதமாக ஒரு வார் வெப்பனாக தான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பஞ்சத்தை படுகொலை நடந்துட்டு இருக்குன்னு தான் நம்ம பார்க்கலாம். ஆமாம், தொடர்ந்து அதுதான் பண்ணிக்கிறோம். அப்போ இஸ்ரேல் சொல்கிறத ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது. இஸ்ரேலோட அவங்க பேசுகிற ஒவ்வொன்றத்தில் எந்த நம்பகத்தன்மையும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல யுனைடெட் நேஷன்ஸோட அவங்க ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறத கூட அவங்க அந்த இடத்துல அதை அனுமதிக்க மாட்டாங்க. இவங்களும் அமெரிக்காவும் சேர்ந்துட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி அது மூலமாக தான் கொடுக்கவும் பண்ணுறாங்க. அதுவும் முழுதாக அங்கே போய் சேருதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ இஸ்ரேலோட வார்த்தையில் வந்து ஒரு நம்பகத்தன்மையே இல்லைன்றதான் உண்மை. இந்த வேளையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரஷ்யா யுக்ரைன் போருக்கு காரணமே சீனாவும் இந்தியாவும் தான் அப்படின்னு ட்ரம்ப் பகிரங்கமாகவே குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டார். இவங்க வாங்கக்கூடிய பொருட்களால் தான் அங்கே நிதி போகுது, அதில் ரஷ்யா வந்து துணிஞ்சு அடிச்சிட்டு இருக்காங்கன்ற அதை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பார்க்கும் பொழுது இன்றைக்கி அமெரிக்கா வந்து பாலஸ்தீனம் உருவாகக்கூடாதுன்ற ஒரு இடத்துல தான் நிற்கிறாங்க. அமைதி திரும்ப வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்தியா இல்லை எந்த பக்கம் சேரும்? இல்லை, இந்தியாவோட நிலைப்பாடு தான் கிளியராக இருக்குது இல்லைங்களா? இந்த நியூயார்க் டிக்ளரேஷன் அந்த வாக்கெடுப்பில் கூட இந்தியா வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் சொல்லியிருக்கு. பாலஸ்தீனம் அது எப்போவுமே இந்தியாவோட நிலைப்பாடு வந்து பாலஸ்தீனம் அந்த 2 ஸ்டேட் அந்த சொல்யூஷனில் வந்து இந்தியா எப்போவுமே அதில் வந்து ஆதரவாக தான் தெரிவிச்சிருக்கு. இப்போ வந்து ரொம்ப வெளிப்படையாகவே
எஸ் அப்படின்ற ஒரு வாக்கை தான் அவங்க கொடுத்துருக்காங்களே தவிர அதுலேருந்து அப்ஸ்டெயின் பண்ணல நோன்னு சொல்லலை. அதனால் இந்தியாவோட நிலைப்பாடு வந்து பாலஸ்தீனம் உருவாகிறதுக்கு உண்டான அந்த 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 முனைப்புக்கு வந்து நிச்சயமாக இந்தியாவோட ஆதரவு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ யுக்ரைன் ரஷ்யா வாரில் வந்து இந்தியா சைனா இவங்களாம் தான் முக்கிய காரணமாக இருக்காங்க. ஏன்னா அங்கே ஆயில் பெரும்பாலும் இவங்க தான் மொத்த இதுவும் வாங்குறாங்க. அது வந்து அவங்களோட ரஷ்யாவோட வார் யுக்ரைனில் தொடுக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு பலமாக தான் இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதே இஸ்ரேல் கேஸில் எடுத்து பார்த்திங்கன்னா இதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இஸ்ரேலை வந்து அமெரிக்கா முழு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஐரோப்பிய நாடுகளும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கடந்த காலங்களில் கொடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் இப்போது ஒரு 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 முன்னெடுப்பாக பார்த்திங்கன்னா பல நாடுகள் இப்போ அங்கீகரிச்சுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து அங்கீகரிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அதை தாண்டி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த மேற்கத்திய நாடுகள் யூரோப்பியன் யூனியன் இவங்க எல்லாருமே சாங்ஷன்ஸை போட்டாங்க ரஷ்யா மேலே. ஸோ அது மாதிரியான சாங்ஷன்ஸ் ஏன் இஸ்ரேல் மேலே போட மாட்டாங்க? அங்கே இருந்த மக்களை விட அதிகமான மக்களை வந்து இஸ்ரேலோட அந்த தாக்குதல்கள் தான் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து இஸ்ரேல் மேலே வந்து இவங்க வந்து இனி வரும் காலங்களில் இத்தனை நாள் இல்லைனாலும் இனி வரும் காலங்களில் ஐரோப்பிய நாடுகள் வந்து இஸ்ரேலை ப்ரெஷரைஸ் பண்ணணும். அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு வந்து இஸ்ரேலை உள்ளே கொண்டு வரணும். இரு நாடுகள் தீர்வு, இரு நாடுகளும் பக்கத்தில் அமைதியாக அமையணும். அந்த இடத்துல வந்து இப்போ செக்யூரிட்டி கேரண்டிஸ் கொடுக்கணும் 2 நாடுகளுக்கும், இஸ்ரேலாகட்டும் பாலஸ்தீனாகட்டும் 2 பேருக்கும் ஒரு செக்யூரிட்டி கேரண்டி தருது. இது எல்லாம் இந்த மாதிரியான இந்த பவர்ஃபுல் இந்த கண்ட்ரிஸ் கையில் தான் இருக்குது. இந்த மேற்கத்திய உலகத்துக்கிட்ட தான் எஸ்பெஷலி அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க வந்து இது முன்னெடுத்து கொண்டு போகணும். அதுக்கு இந்த ரெக்கக்னிஷன் முதல் கட்டமாக இருந்தாலும் அதுக்கு அடுத்த கட்டம் பேச்சுவார்த்தையை நோக்கி தான் நகரணும். அதே சமயம் ஒருவேளை இஸ்ரேல் வந்து இப்போ தொடர்ந்து இஸ்ரேலோட ரொம்ப முனைப்பாக இருக்குது. வெஸ்ட் பேங்க் வந்து மொத்தமாக அனெக்ஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா இவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதை பார்த்தா இவங்க வந்து பாலஸ்தீனத்தை ஒன்றத்தை உருவாக்கிடுவாங்க போல இருக்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்னா நாம் முதல்ல போய்ட்டு மொத்த இஸ்ரேலையும் மொத்த வெஸ்ட் பேங்க்கையும் ஆக்கிரமிப்பு பண்ணுன்ற முனைப்போடு தான் இருக்காங்க. அதில் இருக்கிற ஃபார் ரைட் பார்ட்டிஸ் எல்லாருமே இஸ்ரேல் வந்து இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரும்போது இஸ்ரேல் வரப்போதுன்னா அப்போ பெஞ்சமின் நேத்தன்யாகு என்ன பார்க்குறாருன்னா இதை வந்து மொத்தமாக நம்ம ஆக்கிரமிப்பு செஞ்சுருவோம். அப்போ தான் அடுத்த வருஷம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது கூட நமக்கு வந்து அது பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அந்த நாட்டுக்குள்ளார பெரிய சப்போர்ட் கிடைக்கின்ற முனைப்பாடில் இருக்கும். அதனால் மேற்கத்திய உலகங்கள் மற்ற நாடுகள் எல்லாமே இஸ்ரேல் மேலே ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கணும். இந்த ரெக்கக்னிஷன்றது ஒரு அழுத்தம். அடுத்த ஒரு பெரிய அழுத்தம், முக்கியமான அழுத்தம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மேற்கத்திய நாடுகள் வந்து ரஷ்யா மேலே ஒரு அழுத்தத்தை கொடுக்குதோ சாங்ஷன்ஸ் மூலமாக, அதே மாதிரியான ஒரு அழுத்தத்தை இஸ்ரேல் ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் அந்த மாதிரியான ஒரு அழுத்தங்களை கொடுத்தா தான் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த பிரச்சனையை நகர முடியும். மேற்கத்திய நாடுகள் ஒரு புறம் இருக்கனாலும் இப்போ வளைகுடா நாடுகள்லாம் இதில் கண்டிப்பாக அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்காக சரி, வளைகுடா நாடுகள் இதில் வந்து என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க? வளைகுடா நாடுகள் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து பாலஸ்தீனியன்றதுக்கு முழு சப்போர்ட் அவங்கக்கிட்டேயும் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போவும் கூட செவ்வாய்க்கிழமை அன்று அந்த அரேபிய நாடுகளையும் மற்ற இஸ்லாம் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் அவங்க சில தலைவர்களை சந்திச்சிருக்காரு ட்ரம்ப். அப்போ அவர் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா போரை நாங்கள் நிறுத்துவோம், அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. இந்த காசாவில் வந்து இது நடக்காமல் பார்த்துப்போம், அந்த வெஸ்ட் பேங்க் அனெக்சேஷன் அதை இணைப்பை வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டோன்ற மாதிரியான ஒரு வாக்கு கொடுத்தா மாதிரியான ஒரு அந்த மாதிரி தகவல்கள் தான் வெளியாகுது. இது வந்து ட்ரம்ப் சொன்ன மாதிரி, அந்த மீட்டிங்கில் ட்ரம்ப் சொன்ன மாதிரி. இதுக்கு அடுத்து இப்போ மண்டே திங்கட்கிழமை வந்து இவங்களை சந்திக்க போகிறாரு நேத்தன்யாகு. அவங்களும் சந்திக்கும் போது அதுக்கடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் வெளிவரப்போகுதுன்றதை பார்க்கணும். பட் இந்த அரேபிய நாடுகள் வளைகுடா நாட்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு தீர்வை கண்டிப்பாக எதிர்நோக்கியிருக்காங்க. ஏன்னா இந்த பிராந்தியத்தில் நிரந்தர அமைதி திரும்பணும்னா இந்த ஒரு இஷ்யூ முக்கியமாக வந்து இதை வந்து தீர்க்கப்பட வேண்டும். அதனால் அவங்க வந்து இதுலேயும் முனைப்பாக தான் இருக்காங்க. பட் அவங்க வந்து இதில் வந்து ஒரு 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 மற்ற நாடுகள் வந்து பாரபட்சம், எஸ்பெஷலி இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஒரு பாரபட்சமாக இருக்கிற மாதிரி, இதில் வந்து அதிக முனைப்பு காட்டாத மாதிரி, சும்மா வாய் அளவில் சில ப்ராமிஸ் சில இதுவை கொடுக்குற மாதிரி மட்டும்தான் பார்க்குறாங்க தவிர இதில் வந்து இன்னும் ஒரு காங்க்ரீட்டான ஒரு சொல்யூஷனை நோக்கி இது வரைக்கும் நகரல. இது வந்து இப்போ அந்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கான ஒரு முதல் கட்டமாக இதை நம்ம பார்க்கலாம், முதல் ஒரு அடியாக நம்ம பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்கள் இப்போ திரும்பி வர்றதுக்கும் யாசர் அராஃபத் காலத்தில் இருந்த காலத்துக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது? ஓரளவுக்கு வந்து அவங்க நினச்சதை வந்து சாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்துருமா அப்படின்றத பார்க்கணும். ஆமாம், அப்போ யாசர் அராஃபத் வந்து முதல்ல அவங்க வந்து ஒரு தனிநாடுன்னு சொல்லிட்டு நாங்கள் தனிநாடுன்றத அவங்க ப்ரொக்ளைம் பண்ணும்போதே இந்த குளோபல் சவுத்துன்னு சொல்கிற பார்த்தீங்க அவங்ககிட்ட தான் சப்போர்ட் வந்துச்சு. அப்போவும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்கிட்ட பெரிய அளவில் சப்போர்ட் வரலை. அதில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம்னு பார்த்திங்கன்னா PLO வந்து ஒரு அப்சர்வராக யுனைடெட் நேஷன்ஸில் வச்சது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதுவும் ஒரு காரணமாக அது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்புன்னு சொல்லலாம்.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ நான் மெம்பர் தான். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா பாலஸ்தீன்ன்றது ஒரு நான் மெம்பராக தான் இருக்குது யுனைடெட் நேஷன்ஸில். இருந்தாலும் நான் மெம்பராக இருந்தாலும் ஒரு அப்சர்வர் ஸ்டேட்டை அங்கே வச்சுருக்காங்க. எப்படி வந்து இப்போ வேட்டிக்கனுக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஒன்று ஸ்டேட்டஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 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 பிராந்தியத்தை இஸ்ரேல் ஆக்குப்பை பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை காமிச்சிருக்கு. 90s எஸ்பெஷலி 97க்கு அப்புறத்துலேருந்து இஸ்ரேல் வந்து முழு தீவிரத்தை காமிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ இந்த பிராந்தியம் வந்து இப்போவும் பார்த்தீங்கன்னா அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், மற்ற அந்த அவங்களோட மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், அவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனன்றதை ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அங்கே இருக்கக்கூடாது, அங்கே இருக்காது. அப்போ அவங்க எதை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க? அதுக்கு மீனிங் என்னென்னா, அந்த இடத்துல பாலஸ்தீன் தெளிவாகவே இருக்கக்கூடாது, ஒரு டெரிட்டரி இருக்கக்கூடாது, ஒரு நிலையான மக்கள் இருக்கக்கூடாது. அதனால தான் கொத்தாக மக்களை வெளியே அனுப்புறதுல அவங்க ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க. மக்கள் வந்து அந்த இடத்துல ஒரு நிலையான பாப்புலேஷன் அங்கே இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு அரசாங்கம் உருவாகணும், அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுல அவங்க வந்து அதுக்கு எதிராக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை இது வரைக்கும் செஞ்சிட்ருக்காங்க. அப்போது 1967 அந்த 6 days வார் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பத்துலேருந்து முனைப்பை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஆரம்ப கட்டத்துலேருந்தே இஸ்ரேலோட மிகப்பெரிய ஒரு கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முழு அந்த பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிச்சோன்னா அதை ஒரு இஸ்ரேலை தான். அது தவிர இங்கே ஒரு நிலப்பகுதி, அங்கே ஒரு நிலப்பகுதி, அது ஒரு பாலஸ்தீனமாக உருவாகுது, அவங்கள சுற்றி இருக்கிறது அது இருக்கவே கூடாது. ஸோ அதை தான் இஸ்ரேல் வந்து அப்போவும் இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டம் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனத்தை ரெக்கக்னைஸ் பண்ணுற அந்த ஒரு கட்டத்தை நோக்கி இப்போ எல்லாருமே நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது P5 கண்ட்ரீஸில் 4 பேர் இப்போ ஆல்மோஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. அந்த 5Iலையும் பார்த்தீங்கன்னா 3 பேர் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பாக சார். 1 மணி நேரத்திற்கு ஒரு குழந்தை கொல்லப்படுவதாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு செய்திகள், அதே மாதிரி அங்கே உணவு கிடைக்காமல் திண்டாடக்கூடிய வீடியோ காட்சிகள் பார்க்கும்போது நம்முடைய மனசே வந்து கலங்குற அளவுக்கு இருக்குது. ஸோ இதையும் உலக நாடுகள் வந்து உற்று நோக்கும். குறிப்பாக அமெரிக்காவும் இதை உற்று நோக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டத்தை நகர்மையானால் ஒரு பாலஸ்தீனம் என்பது ஒரு நாடாக மட்டுமில்லாமல் ஒரு அமைதி பூங்காவாகவும் மலரும் என்பதில் ஒரு சந்தேகமே இல்லை. அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி சார். நன்றி. இதில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.